வெல்கம் எவ்ரி ஒன். நான் கோகுல கண்ணன். ஸோ வெல்கம் டு எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம சின்ன வயசுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா பல ஹீரோஸ் எல்லாம் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருந்து ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருக்கிறதெல்லாம் நம்ம படத்துல பார்த்துருப்போம். சிம்பு, அப்புறம் நம்ம விஜய் சார், அப்புறம் ரஜினிகாந்த் சார்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகி அவங்க சாதாரண மக்களுக்கு பாமர மக்களுக்கு வந்து நல்லது செய்யறத பார்த்துட்டு நம்மளும் அதே மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையில வந்து பல பேர் வந்து அது ஒரு கனவாகவும் லட்சியமாகவும் வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து வச்சிருப்பாங்க. அது எப்படி ஆகுறது அப்படின்றது மட்டும் நமக்கு தெரியாமையே இருந்திருக்கும். ஸோ அதை வந்து எப்படி ஆகுறது, நம்ம எப்படி ஒரு எக்ஸாம் வந்து அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகுது, அது எப்படி ஸ்டார்ட் பண்றது, என்னென்ன புக்ஸ் எல்லாம் படிக்கணும், எப்படி படிக்கணும், ஒரு கோர்ஸ் சேரணும் அப்படின்னா அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோர்ஸ் எப்படி சேரணும் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். முக்கியமா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு இந்த வட்டம் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து அடுத்த வருஷம் நான் ப்ரிப்பேர் ஆக போறேன்னு நினைக்கிற பசங்க, இல்ல தேர்ட் இயர்ல இருந்தே நான் ப்ரிப்பேர் ஆக போறேன்னு நினைக்கிற பசங்க, பேரண்ட்ஸ் உங்க பசங்க வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இல்ல நீங்களே இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பார்த்து டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அது போக ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இப்போ ஓரளவு வந்து லைஃப்ல செட்டில் ஆயாச்சு, இப்போ நமக்குன்னு ஒரு டைம் இருக்கு, நம்ம இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறதுக்கான விஷயங்கள் டைமை யூஸ் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிற ஒர்க்கிங் ப்ரொஃபஷன்ஸ் உங்களுக்காகவும் தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ. இந்த வீடியோல தமிழ்ல அழகா வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி சிஎஸ்சி எக்ஸாம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எப்படி ஸ்டார்ட் பண்றது, என்னென்ன புக்ஸ் எல்லாம் படிச்சு ஸ்டார்ட் பண்றதுன்றத டீட்டெயிலா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நான் இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ கிடையாது. ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் கைடுன்னு சொல்லிட்டு பிகினர்ஸ்க்கு ஒரு கைடுன்னு சொல்லிட்டு வேர் டு ஸ்டடி ஹவு டு ஸ்டடின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 4500 வியூஸ் போயிருச்சு. அதை பார்த்து 100க்கும் மேற்பட்ட பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி காலேஜ் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸும் சரி டைரக்டா ஃபோன் பண்ணி எங்கிட்ட டவுட்ஸ் எல்லாம் வந்து விசாரிச்சாங்க. நான் உங்களுக்கு வந்து குவாரிஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணி வச்சிருக்கேன், கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி கால் பண்ணவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வீடியோக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். அந்த வீடியோவை பாருங்க. அந்த வீடியோல வந்து எப்படி படிக்கணும் எங்க படிக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோல எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் பாஸ் அவுட் ஆனவங்க, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ முழுக்க முழுக்க வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது. சரி, நம்ம இன்ஸ்டியூட் பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இட்ஸ் அன் ஒன்லி ஐஏஎஸ் அகாடமி பிலோ மதுரை. அதாவது மதுரைக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் ஐஏஎஸ் அகாடமின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தூத்துக்குடியில இருக்கு, ராமநாதபுரத்துல இருக்கு, அது போக இந்த கோயில்பட்டில இருக்கு, ஏகப்பட்ட ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் அகாடமி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலா அவங்க ஐஏஎஸ் அகாடமின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவங்களாம் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஐஏஎஸ் டைரக்டா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும்னா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் படிச்சா மட்டும்தான் பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணா மட்டும் தான் ஐஏஎஸ் ஆக முடியும். அந்த எக்ஸாமுக்கான கோச்சிங் எங்க கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னையிலும் டெல்லியில மட்டும் தான் கொடுக்குறாங்க. மதுரைக்கு கீழே ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிச்சு நம்ம மட்டும்தான். ஸோ ஐஏஎஸ் அகாடமின்னு போட்டிருக்குன்னு இருக்காங்க, நம்ப வேணாம். அந்த ஐஏஎஸ் டைரக்டா ஆக முடியுமான்னு கோச்சிங் இன்ஸ்டியூட்க்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. மதுரைக்கு கீழே எங்கேயா இருக்கான்னு கேட்டுட்டு நீங்க முடிவு சொல்லுங்க. ஏன்னா நான் இது வரைக்கும் விசாரிச்சதுல நம்ம அகாடமி மட்டும்தான், ஐஏஎஸ் அகாடமி மட்டும்தான் மதுரைக்கு கீழே வந்து செயல்படுது. நம்ம அகாடமி இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் இல்ல படிக்கணும்னு நினைக்கிற மாணவருக்கு வந்து ஃப்ரீயாவே வந்து பாத்தீங்கன்னா கைடன்ஸ் கொடுக்குறோம். அதாவது கைடன்ஸ்னா எப்படின்னா என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், டெஸ்ட் எங்க ஃப்ரீயா எழுதலாம், என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மத்த இன்ஸ்டியூட்ஸ் கவர்மெண்ட்ல என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குது அப்படின்ற ஒரு கைடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கைடன்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். மற்ற இன்ஸ்டியூட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் இன்ஸ்டியூட்ஸ்லாம் நீங்க சென்னைக்கோ டெல்லிக்கோ ஃபோன் பண்ணீங்கன்னா அமௌண்ட் கட்டினா தான் அடுத்த கட்ட வேலையே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கிளாரிஃபை பண்ணுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. நீங்க நம்ம ஸ்டூடெண்டா இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க ஃபுல் கைடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நாங்க கொடுப்போம். நெக்ஸ்ட், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் காம்படிஷன் செல். அதாவது சில ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் சொல்லிட்டு சில ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றாங்க. அது போக சில காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா காம்படிஷன் செல் இருக்கும். அதாவது பிளேஸ்மெண்ட் செல்லே காம்படிஷன் செல் இருக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு தனியா வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டை சேர்ந்த யாராவது இந்த வீடியோ பாக்குறதா இருந்தாலும் சரி, இல்ல பிளேஸ்மெண்ட் செல் லீடரா இருந்தாலும் சரி, உங்க இன்ஸ்டியூட் உங்க காலேஜ்ல வந்து நாங்க யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பத்தின ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தைரியமா எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் உங்க காலேஜில் வந்து நாங்க சொல்லி கொடுக்குறோம். என்ன மாதிரி புக்ஸ் எல்லாம் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல படிக்கலாம் என்னன்றது. அது போக நான் யாரு,
அப்படின்றதையும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வீடியோ தெளிவா சொல்லியிருக்கேன். என் பேர் வந்து பாத்தீங்கன்னா கோகுல கண்ணன். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 2 தடவை பாத்தீங்கன்னா நான் இன்டர்வியூக்கு டெல்லி வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். 3 டைம்ஸ் கன்சிக்யூட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிருக்கேன். ஸோ என்னோட ரோல் நம்பர், என்னோட கிரெடிபிலிட்டி எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் வீடியோல தெளிவா சொல்லியிருப்பேன். என்னோட ரோல் நம்பர் முதற்கொண்டு நான் எல்லாத்தையுமே தெளிவா சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு என் மேல சந்தேகம் இருந்தா நீங்க கூட அதை யூபிஎஸ்சி வெப்சைட்ல அடிச்சு பார்த்தா கூட என்னோட ரோல் நம்பர் முதற்கொண்டு எல்லாமே தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட், நம்ம புதுசா வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறோம். எப்போ ஆரம்பிக்க போறோம்னா மே மந்த்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். மே 2025 ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்க போறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸ்டெப் 1, நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது? இப்போ காலேஜ் ஃப்ரெஷ்ஷா வந்து பாத்தீங்கன்னா பாஸ் அவுட் ஆயிருப்பாங்க, இல்லைன்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இருப்பாங்க. அவங்க எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் படிக்கிறதுக்கு ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்ல சேர்ந்து படிக்கலாம்னு நினைப்பாங்க. இப்போ 2 வகையா பிரிப்போம் அவங்கள. செல்ஃப் ஸ்டடி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி படிக்கலாம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வருது. ஃபர்ஸ்ட் கோச்சிங் இன்ஸ்டியூட் சேரணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க எப்படி கோச்சிங் இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னன்னு சொல்லிட்டு ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் கோச்சிங் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு சென்னைக்கும் டெல்லியில அலையிறப்ப பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் நான் ஏமாந்தேன். சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்லது நடந்துச்சு. ஸோ இது எது இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு வருஷ கணக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். காசை வந்து அதிகப்படியான காசை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். எந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினைப்போம். ஸோ அது எனக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான மென்டார்ஸ் கிடையாது. ஏன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதல் பட்டதாரி. எங்க வீட்டுல இருந்து நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். அது போக நான் ஒரு ரூரல் ஏரியால வந்து விருதுநகர் சிவகாசி பக்கத்துல ஒரு கிராமத்துல இருந்து வந்து தான் நான் வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு வந்து படிச்சேன். என்னை மாதிரி பல மக்கள் வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும் ஆசைப்படுறாங்க. என்னை மாதிரி பல மாணவர்கள் படிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கணும்ன்றக்காக தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் என் இன்ஸ்டியூட் கூட நீங்க சேரல, மத்த இன்ஸ்டியூட்ல சேர போனா கூட எப்படி நல்ல இன்ஸ்டியூட் என்னன்றத டீட்டெயிலா வந்து உங்களுக்கு நான் ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஸ்லைடு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டடியை விட கோச்சிங் இன்ஸ்டியூட் தான் போகணும்னு சொல்லுவேன். ஏன் நான் கோச்சிங் இன்ஸ்டியூட் வைக்கிறதுனால கோச்சிங் இன்ஸ்டியூட் போகணும்னு சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. ஏன் அப்படின்றதுக்கு நான் சொல்றேன். இப்போ என்னோட எலிஜிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் 10th வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் தேனி டிஸ்ட்ரிக்ட்ல வேலம்மாள் தேனி ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன். என்னோட ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 492 அவுட் ஆஃப் 500. என் 12th ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 1156. அதே வேலம்மாள் ஸ்கூல்ல தான் ஸ்காலர்ஷிப்ல படிச்சேன். 10th 11th 12th ஃப்ரீயா படிச்சேன். அடுத்து எனக்கு கவர்மெண்ட் காலேஜ்லேயே வந்து பாத்தீங்கன்னா மெரிட்ல கோட்டா கிடைச்சிச்சு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 8.28 என்னோட சிஜிபிஏ. ஸோ எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரேட்ல தான் நான் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியிருக்கிறேன். அப்படி கிளியர் பண்ணியும் என்னால யூபிஎஸ்சி செல்ஃப் ஸ்டடியில கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். நான் கிட்டத்தட்ட 4 வருஷம் வந்து 4 to 5 வருஷம் பாத்தீங்கன்னா கோச்சிங் இன்ஸ்டியூட், வெவ்வேறு கோச்சிங் இன்ஸ்டியூட் டெல்லியில படிச்சிருக்கேன், சென்னையில படிச்சிருக்கிறேன். ஸோ வெவ்வேறு இன்ஸ்டியூட்ல படிச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன். ஏன்னா யூபிஎஸ்சின்றது வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்றது ஒரு பிரஸ்டீஜியஸான போஸ்டிங். ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 1000 டாக்டர்ஸ் இருக்கலாம், நூத்துக்கணக்கான லட்சக்கணக்கான இன்ஜினியர்ஸ் இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு ஐஏஎஸ் தான், ஒரே ஒரு ஐபிஎஸ் தான், எஸ்பி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். அவ்வளோ பெரிய பிரஸ்டீஜியஸான போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த போஸ்டிங் நம்ம போய் அந்த போஸ்டிங்ல சேரணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அதுக்கான ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா போகணும். அது நம்ம மட்டும் போற ரொம்ப கஷ்டம். நம்ம ஒரு இன்ஸ்டியூட்டை சார்ந்துதான் இருக்க முடியும். யாரோ சிலர் வந்து பாத்தீங்கன்னா பேட்டியில வந்து நான் இன்ஸ்டியூட்டே போகல, நான் தன்னந்தனியா உட்காந்து படிச்சேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செய்து நியூஸ் பேப்பர் இதை நம்பாதீங்க. அப்படி யாரு சொல்றாங்களோ அவங்க பேரை போட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. அவங்க பின்புலம் என்னன்னு பாருங்க. அவங்க அப்பா ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருக்கலாம், அவங்களோட அம்மா ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருக்கலாம், இல்ல அவங்க பெரியப்பா யாராவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீஃப் செக்ரட்டரியா இருந்திருக்கலாம். ஸோ அவங்க சப்போர்ட், அவங்க கைடன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிளியர் பண்றாங்க. அவங்க தெளிவா சொன்னாலுமே, ஆஸ்பிரன்ஸ் வந்து தெளிவா சொன்னாலுமே நியூஸ் பேப்பர்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி போட்டா நிறைய பேர் நியூஸ் பேப்பர் அந்த கிளிக் பண்ணி உள்ள போய் பார்ப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஹெட்லைன்ஸ் போடுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பக்கா மிஸ்கைடன்ஸ். ஸோ இந்த மிஸ்கைடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அளவு நம்ம தமிழ்நாட்டில் பரவி இருக்கு. அது வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தப்பான முறையில சேர்ந்து அதனால காசுகளும் காலங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக விரயமாகுது. அதை நிப்பாட்டணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே ஃபுல்லா போடுறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் கோர்சஸ் வேணும்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பேட்டர்ன் சிலபஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா 500 மார்க் 2 பேப்பரா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனல்ன்ற சப்ஜெக்டை சூஸ் பண்றதுக்குன்னே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோச்சிங் இன்ஸ்டியூட் தான் போய் ஆகணும். ஏன்னா ஒரு திட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்றது, பிஇ ப்ரோக்ராம் இல்ல யூஜி ப்ரோக்ராம் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த ப்ரோக்ராம் அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து கொஸ்டின்ஸ் வந்து அவ்வளவு டெப்தா கேட்பாங்க. சில சமயம் பிஹெச்டி லெவல் டஃப்னஸ் கூட அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப இன்டெப்தா அனலைஸ் பண்ணி எழுதுற மாதிரி டஃப்னஸ் அதிகமா இருக்கும். ஸோ அப்படியே அப்படிப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டான ஆப்ஷன் என்ன வேணும், நமக்கு என்ன ஆப்ஷன் கரெக்டா செட் ஆகுன்ற சூஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்ல போய் தான் வந்து பாத்தீங்கன்னா ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடத்துற மாதிரி இருக்கும், ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்க ஆப்ஷனல் வந்து ஒரு இன்ஸ்டியூட்ல போய் ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா சென்னையிலோ டெல்லியிலோ போய் சேர்றீங்க. அப்படி அந்த இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் எடு சொன்னாங்கன்னா தயவு செய்து கேட்காதீங்க.
உங்களுக்கு எந்த ஆப்ஷனல் பிடிக்கும்ட்டு நீங்க எல்லா ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம அட்டன் பண்ணிட்டு நீங்க சூஸ் பண்ணுங்க. ஏன்னா அவங்க சொல்ற ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பசங்க சேராம இருக்கலாம், அதனால உங்களை ஒரு டிக்கெட்டா எக்ஸ்ட்ரா சேர்த்து விட்டு சேர்க்கலாம்னு நினைப்பாங்க. நான் அதுக்காக சொல்ல வரேன், நீங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சூஸ் பண்ணுங்க. ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜியாகிரபி இருக்கு, சோசியாலஜி இருக்கு, பிஎஸ்ஐ இருக்கு, ஆந்த்ரோபாலஜி இருக்கு, மேக்ஸ் இருக்கு, சிவில் இன்ஜினியரிங் எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க யூஜி ப்ரோக்ராமும் படிச்சிருப்பீங்க, சிவில் இன்ஜினியரா இருக்கலாம் இல்ல மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷனல் ப்ரோக்ராம் கிடைக்குதான்னு பாருங்க. இல்ல கொஸ்டின்ஸ் டஃபா கேட்கறாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் பட் ஆப்ஷனல் ப்ரோக்ராம் வந்து ஆப்ஷனல்லே வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் ரொம்ப டஃபா இருக்கு, நான் மெக்கானிக் இன்ஜினியரிங் படிச்சாலுமே என்னால் மெக்கானிக் இன்ஜினியரிங் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறப்ப நீங்க ஹியூமனிட்டிஸ் ஓரியன்டட் சப்ஜெக்ட்ஸ்க்கு போங்க. ஜியாகிரபி இருக்கு, சோசியாலஜி இருக்கு, ஆந்த்ரோபாலஜி இருக்கு, இந்த மாதிரி ஹியூமனிட்டிஸ் ஓரியன்டட் சப்ஜெக்ட்ஸ்க்கு போங்க. ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்னு நீங்க சூஸ் பண்ணுங்க ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி எந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டியூட் மட்டுமே எல்லா ஆப்ஷனுமே கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஆப்ஷனலுக்குமே வந்து பாத்தீங்கன்னா டெல்லியிலும் சென்னையிலும் ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆப்ஷனல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸா இருக்கும். சில இன்ஸ்டியூட்ல வந்து ஜியாகிரபி ரொம்ப ஃபேமஸா இருக்கும், சில இன்ஸ்டியூட்ல சோசியாலஜி ரொம்ப ஃபேமஸா இருக்கும். இது எந்தெந்த இன்ஸ்டியூட்ல எது ஃபேமஸ், எது அதிகப்படியான பசங்க படிக்கிறாங்க, எந்த இன்ஸ்டியூட்ல அதிகப்படியான பசங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன்ல படிக்கிறாங்க, அதுல இருந்து எத்தனை பேர் கிளியர் பண்ணி போயிருக்காங்கன்றத டீட்டெயிலா அனலைசிஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்லயும் சேருங்க. சப்போஸ் உங்களுக்கு டவுட்டா இருக்கு, ஆப்ஷனல் எனக்கு தெரியல, எந்த இன்ஸ்டியூட் சேர தெரியலனா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்க கூட அனலைஸ் பண்ணி உங்களுக்கு பர்டிகுலர் ஆப்ஷன் எந்த இன்ஸ்டியூட்ல கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்றோம். நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் கோர்ஸ். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சென்னை டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் கோர்ஸ் கிட்டத்தட்ட. அது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 மந்த் கோர்ஸ் தான் இருக்கும். சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு 1 இயர்க்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் சொல்லி போடுவாங்க. இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு 2 இயர்ஸ் ஃபவுண்டேஷன் இருக்கு. நார்மலா காலேஜ் பாஸ் அவுட் ஆனவங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 1 இயர் ஃபவுண்டேஷன் இருக்கு. நார்மலா பெர் ஹெட்டுக்கு சென்னையில மட்டும் பாத்தீங்கன்னா 1,50,000 ரூபாய்க்கு மேல ஒரு ஆளுக்கு ஒரு வருஷத்துக்கு, டெல்லியில 2 லட்சத்துக்கு மேல. இது வந்து படிக்கிறதுக்கு மட்டும் தான் நான் சொல்றேன். அடுத்து தங்குறதுக்குன்னு சொல்லிட்டு மாச வாடகை ஒன்று இருக்கு, அடுத்து சாப்பாடு காசு, அடுத்து மற்ற இதர செலவுகள்னு ஒன்று இருக்கு. ஸோ ஒரு வசதியான குடும்பம், ஒரு அப்பர் மிடில் கிளாஸ், ஒரு மிடில் கிளாஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை கட்டி படிச்சு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பசங்களை வந்து இது பண்ண முடியும். இல்ல ஏழை அப்பாக்களும் சரி அம்மாக்களும் சரி அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு காசை திரட்டி படிக்க வைக்கிறாங்க. நான் கண் கூட பார்த்துருக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ்ல சில பேர்லாம் இருந்திருக்காங்க, அவங்களாம் பார்த்துருக்கிறேன். ஸோ அவங்கலாம் படிச்சுட்டு ஒரு பக்கவான இன்ஸ்டியூட்ல படிச்சு அவங்க கிளியர் பண்ணிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல, பட் அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா போட்டி ஜாஸ்தி, 10-15 லட்சம் பேர் வந்து எழுதுறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நூத்துக்கணக்கான, அதாவது ஒரு 1000, 900, 800 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல்ல செலக்ட் ஆகிறாங்கன்றப்ப காசு கட்டின எல்லாருமே கிளியர் பண்ணுவாங்கன்றது எந்த விதத்துலயும் வந்து கேரண்டி கிடையாது. ஸோ ஸோ நீங்க இவ்வளோ அமௌண்ட் கட்டி படிக்கிறப்பன்றப்ப அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்டியூட் என்ன யார் சொல்லி கொடுக்குறாங்க, அவங்க உண்மையிலேயே வந்து கிரெடிபிளான ஆளா, அவங்க இதுக்கு முன்னாடி ப்ரிலிம்ஸ் எக்ஸாமாவது கிளியர் பண்ணியிருக்கிறாங்களா, இல்ல மெயின்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்காங்களா, இல்ல இன்டர்வியூக்கு போயிட்டு வந்திருக்காங்களா அப்படின்றத நீங்க செக் பண்ணிட்டு அவங்க கிளாஸ்ல போய் சேருங்க. உங்க காசு கட்டி நீங்க சேர்றதுனால உங்களுக்கு உரிமை இருக்கு. நீங்க அவங்க ரோல் நம்பர் கேளுங்க, அந்த ஸ்டாஃபோட ரோல் நம்பர் கேளுங்க, அதை யூபிஎஸ்சி வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்க. அவங்க உண்மையிலேயே அவங்க வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமாவது கிளியர் பண்ணிருக்காங்களா, மெயின்ஸ் எக்ஸாமாவது கிளியர் பண்ணிருக்காங்களான்னு கேளுங்க. ஏன்னா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணவங்க, இன்டர்வியூ வரைக்குமே கிளியர் பண்ண ஆளுங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கிளாஸ் எடுக்க வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிட்டு வேலைக்கு போயிடுவாங்க. அவங்க வந்து இங்க கிளாஸ்ல எடுக்க மாட்டாங்க. பெரும்பான்மையான ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்ஸ்டியூட், யூபிஎஸ்சி இன்ஸ்டியூட் வந்து கிளாஸ் எடுக்கிறது யார் எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா என்னை மாதிரி ஒரு தடவை இல்ல 3 தடவை ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணிருப்பாங்க, மெயின்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணிருப்பாங்க, இன்டர்வியூக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. லக்கே இருக்காது, ஆனா இன்டர்வியூ போயிட்டு போயிட்டு வருவோம். என்னை மாதிரி ஆளுகள் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷனுக்கு பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா நானே கிளியர் பண்ணிட்டாலும் இந்த ப்ரோக்ராம் வந்து நான் சொல்லிக் கொடுக்க போறது இல்லை. நான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா வேலைக்கு தான் போறேன். யாரா இருந்தாலும் வேலைக்கு தான் போவாங்க. ஏன்னா அந்த போஸ்டிங் விட்டு யாரும் வந்து இங்க வந்து சொல்லி தர மாட்டாங்க. சில இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து சொல்லி தராங்க, அவங்க ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேற கேட்டகரி. அவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பசங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி சில இன்ஸ்டியூட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கு. ஸோ நீங்க எந்த இன்ஸ்டியூட் சேர்ந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அங்க சொல்லி கொடுக்க ஸ்டாஃப்ஸ் எப்படி, அங்க இருந்து எத்தனை பசங்க கிளியர் பண்ணிருக்காங்கன்றத டீட்டெயிலா விசாரிங்க. ஏன்னா டாப்பர்ஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ற எந்த ஒரு டாப்பருமே ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டியூட் படிச்சு கிளியர் பண்றவங்க கிடையாது. இப்போ நானே இருக்கேன்னா வச்சுக்கோங்க, நான் ஆப்ஷனல் ஒரு இன்ஸ்டியூட்ல படிச்சேன், ஜிஎஸ் ஒரு இன்ஸ்டியூட்ல படிச்சேன், ப்ரிலிம்ஸ்க்கு டெஸ்ட் சீரிஸ் இன்னொரு இன்ஸ்டியூட்ல போட்டிருக்கிறேன், டெல்லி சென்னை மும்பைன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஸ்டியூட்லையும் நான் படிச்சிருக்கிறேன். இப்போ நான் சப்போஸ் கிளியர் பண்ணேன்னா நான் எந்த இன்ஸ்டியூட் என்னோட போட்டவை எந்தெந்த இன்ஸ்டியூட்ல போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லா இன்ஸ்டியூட்லயும் போடுவாங்க. அப்போ நான் எல்லா இன்ஸ்டியூட்லயும் வந்து நான் படிச்சிருக்கிறேன். ஸோ அதே தான் இங்கேயும் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ போடுறாங்க, ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் படிச்சவர் வந்து இங்க தான் படிச்சு பாஸ் ஆயிருக்காருன்னு சொல்லி போட்டோ போடுறாங்கன்னா ஒருவேளை அவர் இன்டர்வியூ கைடன்ஸ்க்காக மட்டும் வந்திருக்கலாம், இல்ல ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் அட்டன் பண்ணிருக்கலாம், அவர் இங்க படிச்சவரா இருந்திருக்க முடியாது. ஸோ இதெல்லாம் இருக்கு. அதனால வந்து நீங்க படத்தை பார்த்து ஏமாற வேணாம்.
நீங்க டைரக்டா அந்த ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்னு ஒன்று நடத்துவாங்க. அங்க போங்க, அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுங்க. அது போக யார் ஸ்டாஃப் சொல்லி தராங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு என்ன ஸ்டாஃப் சொல்லி தராங்க, அவங்களோட கிரெடிபிலிட்டி என்ன, ஆப்ஷனலுக்கு சொல்லி தராங்க, ஆப்ஷனல் ஸ்டாஃப்ஸ் இது வரைக்கும் எத்தனை தடவை மெயின்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, அவங்க ஆப்ஷனல் எவ்வளவு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, ஏன் அவங்க வந்து இன்டர்வியூ போயிருக்காங்களா இல்லையா, இன்டர்வியூ கைடன்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, அவங்க இன்டர்வியூ போயிருக்கணும், மெயின்ஸ் எக்ஸாம் சொல்லி கொடுக்குறாங்க, அவங்க மெயின்ஸ் கிளியர் பண்ணிருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு கிரெடிபிலிட்டி. இது இருந்தால் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லி தர முடியும். இப்போ நான் வந்து ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ணாம ப்ரிலிம்ஸ் இப்படி படி அப்படி இப்படின்னு சொன்னேன்னா வச்சுங்க, நானே கிளியர் பண்ணல, அப்புறம் என் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கிளியர் பண்ணுவாங்க? இது நேச்சுரலா எழுதுற கொஸ்டின் தானே. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க எவ்வளவு காசு கட்டி படிக்கிறீங்கன்றப்ப, டெல்லி சென்னையில படிக்கிறேன்றப்ப அதுக்கேற்ற மாதிரி ஒர்த்தா இருக்கணும். அதெல்லாம் தீர விசாரிச்சுட்டு நீங்க எந்த இன்ஸ்டியூட்லயும் போய் சேருங்க. ஸ்டெப்ஸ் 2, செல்ஃப் ஸ்டடி படிக்கிறவங்க. அது போக இப்ப செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறேன், நான் எந்த இன்ஸ்டியூட்லயும் சேர விருப்பப்படல. ஆனா நான் இப்ப இருந்தே கோச்சிங் கிளாஸ் சேராமையே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆசைப்படுறேன். நான் என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு என்சிஆர்டி புக். ஸோ என்சிஆர்டி புக்ல வந்து எங்க டவுன்லோட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, இந்த லிங்கை தொட்டிங்கன்னா டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்ல போட்டுருவேன். ஸோ இந்த பிடிஎஃப் அக்சஸ் பண்ணணுன்றவங்க டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க, பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, இந்த வெப்சைட் வந்து கிளிக் பண்ணீங்கனாலே என்சிஆர்டியோட ஹோம் பேஜுக்கு வந்து நீங்க போயிருவீங்க. என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் டவுன்லோட் மட்டும் தான் நான் கூகுளில் போட்டிருக்கிறேன். ஸோ என்சிஆர்டி வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல செலக்ட் கிளாஸ் 6th கிளாஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். சப்ஜெக்ட் சோசியல் சயின்ஸ். செலக்ட் புக் டைட்டில் எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி அண்ட் இந்தியா பியாண்ட். இதுதான் என்னோட டைட்டில். கோ அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த புக் வந்துருச்சு. சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. லாஸ்ட் புக்கை ஃபுல்லா டவுன்லோட் பண்ணணும்னா இதை தொட்டா புக்கை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சாஃப்ட் காப்பியா வேணும், நான் சும்மா இப்போ ப்ரிப்பேர் பண்ண போறேன், புக் எனக்கு எதுவும் வேணாம், ஹார்டு காப்பியா வேணாம், நான் சும்மா மட்டும் என்ன போட்டிருக்குன்னு படிக்க போறேன்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா புக்கை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த புக் என்சிஆர்டி புக்லாம் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத நான் டீட்டெயிலா இந்த இதுல கொடுத்துருக்கேன். மொத்தம் 33 புக்கு வந்து என்சிஆர்டி புக்கு நீங்க டவுன்லோட் பண்ணணும். அதுல குறிப்பா சில புக் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஹார்டு காப்பியா தான் இருக்கணும், சாஃப்ட் காப்பியா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் சொல்றேன்னா அந்த புக்ஸ் வந்து அதிகமா அந்த புக்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 புக்ஸ் இருக்கும். அந்த புக்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க ஹார்டு காப்பி கண்டிப்பா வாங்கி ஆகணும். அது என்னென்ன புக்ஸ்ன்றதை நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். வேர் டு ஸ்டடி, ஹவு டு ஸ்டடி யூபிஎஸ்சி பிகினர்ஸ் கைடுன்ற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த புக்ஸை வந்து வாங்கிக்கோங்க. அது போக மீதி இருக்க என்சிஆர்டி புக்கை நீங்க டவுன்லோட் பண்ணி லேப்டாப்லேயே படிச்சுக்கலாம். படிச்சுட்டு இம்பார்ட்டன்டான ஏரியா மட்டும் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரிவிஷன் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ 6th ஸ்டாண்டர்ட்னு போயிட்டு சோசியல் சயின்ஸ் அதுன்ற செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்ட், நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிச்சேன் இல்லையா, அது மாதிரி 7th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட், 9th, 10th, 11th, 12th. ஸோ ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா 33 என்சிஆர்டி புக்ஸ் வரும். அந்த 33 புக்ஸை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கம்பல்சரியா வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ என்சிஆர்டி புக்கை மட்டும் படிச்சா கிளியர் பண்ணிடலாமா? எல்லாரும் என்சிஆர்டின்றாங்க, அப்போ என்சிஆர்டி படிச்சா கிளியர் பண்ணிடலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன், என்சிஆர்டி அது போக ஒரு பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த் செகண்டரி சோர்ஸ், அடுத்து கோச்சிங் இன்ஸ்டியூட் மெட்டீரியல்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 100கணக்கான மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கு. அது போக ஆப்ஷனல் மெட்டீரியல், ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ்க்கான மெட்டீரியல், எல்லா மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஓவரால் சேர்த்தா பாத்தீங்கன்னா நீங்க ஓவராலா படிக்கிறது 60க்கும் மேற்பட்ட புக்ஸை படிப்பீங்க. அந்த புக்ஸ் எல்லாம் படிச்சாலுமே 30 கொஸ்டின்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்ல உங்களால டைரக்டா அட்டன் பண்ண முடியும். ஏன்னா அந்த 30 கொஸ்டின் தான் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டாவும் இன்டைரக்டாவும் அந்த சோர்ஸ்ல இருந்து வந்திருக்கும். மீதி 70 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்க காமன் சென்ஸை யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து கிளியர் பண்ண போறீங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க, இது ஒரு கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்ட் இன் ப்ரிப்பேரிங் நேச்சுரல் மஸ்கிட்டோ ரெப்பலண்ட்? அதாவது கொசுவை விரட்டுறதுக்கு இயற்கையிலேயே என்ன பொருள் வந்து பாத்தீங்கன்னா கொசு விரட்டிக்கான ஃபார்முலாலாம் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. 4 கிராஸ் கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் கிராஸ், எலிஃபன்ட் கிராஸ், லெமன் கிராஸ், நட் கிராஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியாது. பட் நான் இந்த கொஸ்டின் வந்து கரெக்டா அட்டன் பண்ணிட்டேன். லெமன் கிராஸ் இதுதான் கரெக்டான ஆன்சர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி எனக்கு இதுக்காக நான் உட்காந்து படிச்சேன்னா, எல்லா கிராஸையும் உட்காந்து படிச்சு அந்த கொஸ்டினுக்கு வந்து அட்டன் பண்ணினா கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சுற்றுச்சூழலை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கணும். சுற்றுச்சூழல் நம்ம சுத்தி இருக்க விஷயங்களை வந்து நல்லா கவனிக்க தெரியணும். உதாரணத்துக்கு நான் ராஜபாளையம், விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். ராஜபாளையத்தில் இருக்க ராக்காச்சி அம்மன் கோவில் அந்த ஏரியால, அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி நான் ட்ரெக்கிங் மாதிரி சும்மா போயிட்டு வருவேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட உயரத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு புல்லு அதிகமா வளரும். அந்த புல்லை நீங்க பிச்சு கையை மோந்து பாத்தீங்கன்னா லெமன் பழம் வாசம் கம்முன்னு அடிக்கும். அதுக்கு பேர் லெமன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் ஒரு விஷயத்த படிச்சிருக்கிறேன். கொசு வந்து எப்படி ஒரு குறிப்பிட்ட நபர்களை மட்டும் அதிகமா கடிக்கும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து அதிகமா வேர்க்கும்னு வந்து கூட சொல்லியிருக்கிறாங்க. அப்போனா அது வந்து வேர்வை நாத்தம் ஒரு மனிதனோட துர்நாற்றத்தை யூஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சு வந்து கரெக்டா கடிக்குது. அப்போனா அதுக்கு வந்து ஸ்மெல்லிங் பவர் ஜாஸ்தி. அப்போனா ஒரு புல்லு இருக்கு, அந்த புல்லுல இருந்து ஒரு அதிகப்படியான லெமன் ஸ்மெல் அடிக்கின்றப்ப ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு வந்து ஒரு மஸ்கிட்டோக்கு வந்து
மனுஷனை தேடி தான் போகும், லெமனை தேடி போகுமா? போகாது. ஆட்டோமேட்டிக் என்ன செய்யுது? ரெப்பலண்ட் ஆகுதுல்ல. ஸோ பேசிக் காமன் சென்ஸ். நான் டக்குன்னு யோசிச்சேன், லெமன் கிராஸ்னு போட்டேன், ஆன்சர் லெமன் கிராஸ் கரெக்ட் ஆயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு அணிலை பத்தின ஒரு கேள்வி. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த இந்தியன் ஸ்குரில்ஸ். தே பில்ட் நெஸ்ட் பை மேக்கிங் பரோஸ் இன் த கிரவுண்ட். அதாவது நிலத்துல வந்து குழி தோண்டி குழிக்குள்ள இருக்குமான்னு கேக்குறாங்க. ரெண்டாவது, தே ஸ்டோர் தேர் ஃபுட் மெட்டீரியல்ஸ் லைக் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இன் த கிரவுண்ட். அந்த நிலத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்றாங்க. தே ஆர் ஆம்னிவோரஸ். அதாவது புல், பழம், அது போன்ற சின்ன சின்ன விலங்குகள், இன்செக்ட்ஸையும் வந்து சாப்பிடும். ஆம்னிவோரஸ். பிளான்ஸ் ஓரியன்டும் சாப்பிடும், அனிமல்ஸ் ஓரியன்டும் வந்து சாப்பிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூணுல வந்து எது கரெக்ட்னு சொல்லணும். ஏதாவது ஒண்ணு மட்டும் கரெக்டா, இல்ல ஏதாவது ரெண்டு மட்டும் கரெக்டா, இல்ல இந்த மூணு வாக்கியமுமே கரெக்டா, இல்ல எதுவுமே கிடையாதான்னு கேக்குறாங்க. இது வந்து இந்தியன் ஸ்கூல்ஸ் சாதாரண அணிலை பத்தி கேட்கிற கேள்வி. அப்ப ஐஏஎஸ் படிக்கணும்னா அணிலை பத்தி படிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமுக்கும் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கும் காமனான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் தான். ஸோ அதை பத்தி கேட்கலாம். ஸோ ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கும் இந்தியன் ஸ்கூல்ஸ்க்குமே படிக்கணுன்ற ரொம்ப அவசியம் கூட கிடையாது. அப்புறம் எது கேட்கறாங்கன்னா, ஒரு பேசிக் நாலேஜ் நமக்கு இருக்கான்னு பாக்குறாங்க, ஒரு காமன் சென்ஸ் நமக்கு இருக்கான்னு பாக்குறாங்க. உலகத்துல வந்து நாலேஜ் யார் வேணா அட்டன் பண்ணிடலாம். காமன் சென்ஸ்ன்றது எல்லா சமயம் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர். ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷர்ல வந்து பாத்தீங்கன்னா சாதாரண காமன் சென்ஸை யூஸ் பண்ணி அரைவாகிற ஆன்சர் கூட நம்ம பசங்க வந்து பாத்தீங்கன்னா தப்பு பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு இந்த கொஸ்டின், நம்ம எங்கேயாவது வந்து அணில் வந்து குழி தோண்டி உள்ள இருக்கிறத நம்ம பார்த்திருக்க மாட்டோம். அணில் தென்னை மரத்துல இருக்கும், நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும். வீட்டுல எங்கெங்க இடுக்கு இருக்கும், அந்த இடுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தென்னை மரம் நாறு, பழைய துணி எல்லாம் வச்சு கூடு கட்டி அதுக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா வாழும். எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா தரையில குழி தோண்டி வாழாது. ஏன்னா அதுக்கு நகமும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல கிடையாது. அதனால அது ஃபர்ஸ்ட் ஒன்னே வந்து பாத்தீங்கன்னா தப்பாயிருது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஒன்லி ஒன்ற ஆப்ஷன் கிடையாது. இப்போ மூணுல வந்து ஆம்னி வரசம் தெரியும், அது நம்ம பழத்தை தின்னும் பார்த்துருக்கிறோம், சின்ன சின்ன இன்செக்ட்ஸை தின்னும் வந்து நம்ம பார்த்துருக்கிறோம். ஆட்டோமேட்டிக்கா நன்னுன்ற ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஒன்லி டூ ஆல் த்ரீ, ரெண்டுல ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் தான். இதுல ஆம்னிவோரஸ் கரெக்ட். தே ஸ்டோர் தியர் ஃபுட் மெட்டீரியல்ஸ் லைக் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இன் த கிரவுண்ட். ஆமா, அணில்கள் என்ன செய்யணும்னா சேமித்து வைக்கும். எங்கெங்க சேமித்து வைக்கணும், எங்கெங்கெல்லாம் குழி தோண்டி கொஞ்சம் சேமிக்க வைக்க முடியுமோ அந்த இடத்துல மட்டும் சின்ன சின்ன குழி தோண்டி அந்த இடத்துல மட்டும் சேமிச்சு வைக்கும். ஸோ ஆப்வியஸ்லி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சேமிச்சு வைக்க முடியும். ஸோ ஆப்ஷன் என்ன ஆகுது? ஒன்லி டூ. ஸோ இந்த மாதிரி வந்து காமன் சென்ஸை யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஸ்டின் அப்ரோச் பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஏன் எப்படி சொல்றேன்னா, நான் வந்து காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த கொஸ்டின்ஸை கிளியர் பண்ணுவேன். இது வரைக்கும் நான் அட்டன் பண்ண 4 ப்ரிலிம்ஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் நான் ஃபெயில் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு எந்த மாதிரி படிக்கணும்னு ஒரு நாலேஜ் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானே தனியாக உட்காந்து அனலைஸ் பண்ணேன் கொஸ்டின் பேப்பரை. அடுத்த 3 ப்ரிலிம்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் கட் ஆஃப் கூட அதிகமான மார்க் எடுத்து தான் ப்ரிலிம்ஸை வட்ட கன்சிக்யூட்டிவா நான் கிளியர் பண்ணியிருக்கிறேன். என் கட் ஆஃப் மார்க் கூட இந்த ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன், நீங்க போய் பார்த்துக்கலாம். ஸ்டெப் 3 பேபி ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா என்சிஆர்டி புக்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? அதுல 6th ஸ்டாண்டர்ட் புக்கு, அந்த புக்ல இருந்து ஆரம்பிங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாண்டர்ட் வைஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் வாசிங்க. நியூஸ் பேப்பர்ல ஹிந்து ஆர் இந்தியன் எக்ஸ்பிரஸ், அந்த நியூஸ் பேப்பர்ல எந்த பர்டிகுலர் ஏரியாவை படிக்கணும், எப்படி நோட்ஸ் எடுக்கணும்ன்றதை நான் செப்பரேட்டான வீடியோல போடுறேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நெக்ஸ்ட், நீங்க படிச்ச புக்ல இருந்து புக் வைஸா வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்க. புக் வைஸ் டெஸ்ட் எங்கிட்ட இருக்கு, அதை நீங்க எங்கிட்ட கால் பண்ணலாம், இல்லை டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க, அதை நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்க எடுத்துக்கலாம். யூபிஎஸ்சியோட பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் எப்படி வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் லிங்க்கு போயிடும். அங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இருக்கும், ப்ரிலிமினரி எக்ஸாம்னு சொல்லிட்டு. அந்த எக்ஸாம்குள்ள ஜென்ரல் ஸ்டடிஸ் GS1 அப்படின்ற ஆப்ஷன் கீழே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுவுமே ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டிங் வீடியோ போடுறேன், ஹவு டு டவுன்லோட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இன் யூபிஎஸ்சின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போடுறேன். அந்த வீடியோ பார்த்து கூட நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து, உங்களுக்கான ஒரு ஓன் நோட்ஸ் வந்து நீங்க மேக் பண்ணுங்க. என்னென்ன ஸ்டாண்டர்ட் புக்ஸ் படிச்சிருக்கீங்களோ அதுல இம்பார்ட்டன்டான விஷயம்லாம் என்னன்றத நீங்களே வந்து பாத்தீங்கன்னா ஓனா நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி. ஸ்டெப் 3 என்ன நடக்கணும்னு பாத்தீங்கன்னா, என்சிஆர்டி புக்ஸ் எங்க டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தாச்சு. எங்க வாங்குறது? சப்போஸ் எனக்கு டவுன்லோட் பண்ண விருப்பம் இல்லை, எங்க வாங்குறதுன்னு கேட்டீங்கன்னா, அமேசான்ல வந்து பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணி அந்த அட்டையை பார்த்தே வந்து பாத்தீங்கன்னா அமேசான்ல கிராஸ் வெரிஃபை பண்ணி வாங்கலாம். ரெண்டாவது, இல்ல நான் டேரக்டா போய் வாங்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னை அண்ணா நகர்ல வந்து பாத்தீங்கன்னா சாந்தி காலனி ஏரியால இருக்கு. அது போக அண்ணா நகர் 6th அவென்யூக்கு பின்னாடியுமே ஐ பிளாக் அந்த ஏரியாலையும் வந்து பாத்தீங்கன்னா புக் ஸ்டோர்ஸ் இருக்கு. அங்க வந்து நீங்க என்சிஆர்டி புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா வாங்கிக்கலாம். அது போக என்சிஆர்டில 33 புக்ஸ், பிளெக்ஸ், ஆக்ஸ்போர்ட் ஸ்டூடெண்ட் அட்லஸ் ஃபார் இந்தியா, இது வந்து பிரைமரி சோர்ஸ். இதுதான் அடித்தளம். இந்த அடித்தளத்துக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி சோர்ஸ்னு ஒன்று போறோம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் புக்கு, மாடர்ன் ஹிஸ்டரி பை ஸ்பெக்ட்ரம் புக், என்விரான்மெண்ட் பை சங்கர் புக்கு, இது மாதிரி பல புக்ஸ் இருக்கு. அது என்னென்ன புக்ஸ்ன்றதை நான் ஃபர்ஸ்ட் வீடியோல தெளிவா போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்க, அதை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து 3வது சோர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டோட மெட்டீரியல். ஸோ ஒரு இன்ஸ்டியூட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஏகப்பட்ட மெட்டீரியல் விடுவாங்க. எல்லா மெட்டீரியலும் டவுன்லோட் பண்ணி வாங்கி வந்து ரூம்ல வச்சுக்கிட்டு சும்மாவே வச்சிருக்க கூடாது. அதுக்கு நீங்க அந்த மெட்டீரியல் வாங்காமே விட்டுறலாம். ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் வந்து 100 ரூபாய்க்கு ஒரு மெட்டீரியல் கொடுக்குறாங்க, 200 ரூபாய்க்கு ஒரு மெட்டீரியல் கொடுக்குறாங்க, தயவு செய்து வாங்க வேணாம்.
அந்த மெட்டீரியல் என்ன ஒர்த்து என்னன்றது சரி நீங்க வாங்கி பார்க்கணும்னு நினைச்சு பாக்குறீங்கன்னா பாருங்க, உங்ககிட்ட காசு இருக்குன்ற பட்சத்துல நீங்க வாங்கி பாருங்க. அதாவது இல்ல எனக்கு அது மாதிரிலாம் வேணாம், நான் பாஸ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நமக்கு என்சிஆர்டி 33 புக்ஸ் மட்டுமே போதுமானது. அது போக இந்த செகண்டரி சோர்ஸ் ரொம்ப முக்கியம். பிரைமரி சோர்ஸும் செகண்டரி சோர்ஸும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ அந்த 2 சோர்ஸ் மட்டும் நீங்க படிச்சா போதுமானது. டெர்சியரி சோர்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் மெட்டீரியல் சில மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் ரொம்ப ஒர்த்து. அது என்னென்ன மெட்டீரியல்ஸ்ன்றதை நான் டெலிகிராம் குரூப்லயோ இல்லை வாட்ஸ்அப்லயோ மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இந்த வீடியோவில் நான் சொல்ல முடியாது. ஸ்டெப் 4 என்னது? பி ஓப்பன் மைண்டட், டோன்ட் வேஸ்ட் இயர்ஸ். ஸோ நீங்க என்சிஆர்டி புக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன புக்கு படிக்கணும்னு நான் சொல்லிட்டேன். 6th ஸ்டாண்டர்ட் வந்து போகணும், என்னென்ன புக்கு டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். புக்கு படிச்சு முடிச்சவொடனே எங்க டெஸ்ட் எழுதணும் நான் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க, செல்ஃப் ஸ்டடி பண்றீங்க, சில பேர் வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட் போறீங்க. ஃபர்ஸ்ட் இயர் நீங்க எழுதுறீங்க, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணல. செகண்ட் இயர் எழுதுறீங்க, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணல. அடுத்து என்ன செய்ய போறீங்க? திரும்பி ப்ரிலிம்ஸ் எழுத போறீங்க. என்ன செய்ய போறீங்க? தயவு செய்து அந்த வேலையை மட்டும் பண்ணாதீங்க. ப்ரிலிம்ஸ் எழுதணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எழுதுங்க, நான் வேணாம்னு சொல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் கம்ப்ளீட்டா அதுக்கு ஒதுக்குறதுல தப்பு கிடையாது. ஆனா தேர்ட் இயர்னு வந்து அதுக்காக ப்ரிப்பரேஷனுக்காக மட்டும் தயவு செய்து ஒதுக்க வேணாம். ஒண்ணு ஒரு பிசினஸ் கத்துக்கங்க, இல்லைன்னா ஒரு ஸ்கில்ல கத்துக்கிட்டு தயவு செய்து வேலைக்கு போயிருங்க. ஒரு 2 வருஷம் நீங்க வந்து அதுக்குன்னு உழைச்சிட்டீங்கன்றப்ப உங்களுக்கு வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்படின்றப்ப நீங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டே வந்து கூட நீங்க கிளியர் பண்ணலாம், இல்ல வேலை செஞ்சுக்கிட்டே வந்து கூட கிளியர் பண்ணலாம். நீங்க கண்டிப்பா ஃபுல் 24 ஹவர்ஸும் 365 நாள் உட்காந்து 3வது வருஷம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிதான் வந்து டைம் வேஸ்ட் பண்றாங்க. இப்போ என்ன பர்சனலா எடுத்துக்கோங்க, நான் ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் நான் ஃபெயில் ஆயிட்டேன். செகண்ட் டைம் நான் இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக் என்ன நினைச்சுன்னா அதுலயும் ஃபெயில் ஆயிட்டேன்றப்ப நான் ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ்ல இறங்கிட்டேன். எனக்குன்னு ஒரு பிசினஸ் நான் சீசனல் பிசினஸ் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த பிசினஸ் பார்த்துக்கிட்டே தான் வந்து பாத்தீங்கன்னா நான் கோச்சிங்கும் வந்து அட்டன் பண்ணிட்டு நான் படிச்சுக்கிட்டும் இருக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் தயவு செய்து இருங்க. அதே மாதிரி பி ப்ரிப்பேர் டு லேர்ன் அபவுட் சரௌண்டிங். ஒரு விஷயம் பார்க்குறோம்னா அந்த விஷயத்தை பத்தி என்னன்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மனப்பான்மை வேணும். நீ சாதாரணமா நடக்கும், அந்த விஷயத்த நம்ம கண்டுக்காம போயிடுவோம். இருக்கக்கூடாது. ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன், ஒரு பெட்ரோல் போட டீசல் போட போறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல கொடுத்துருப்பாங்க பெட்ரோலோட டென்சிட்டி எவ்வளோ, டீசலோட டென்சிட்டி எவ்வளோன்னு கேட்டிருப்பாங்க. நாளைக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸ்ல வந்து பெட்ரோல் இஸ் திக்கர் தன் டீசல்னு கேட்டிருப்பாங்க. ஆன்சர் கரெக்டாக தப்பான்னு கேட்டால் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க பல தடவை பெட்ரோல் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருப்பீங்க, பெட்ரோல் பங்க்கு போயிட்டு வந்திருப்பீங்க, ஆனா உங்களுக்கு அந்த ஆன்சர், அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரியாது. ஸோ ஒரு சரௌண்டிங் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, அது என்னன்றத தேடுதல் பார்வையோட வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ தேடுதல் உள்ள உயிர்களுக்கே வாழ்வில் பசி எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுல கூட அருமையான வரி இருக்கு. ஸோ எப்பயுமே தேடுதலோடயே இருங்க. நெக்ஸ்ட் பி ப்ரிப்பேர் டு ஸ்டடி ஃபார் டிஎன்பிஎஸ்சி அஸ் வெல். அதாவது யூபிஎஸ்சியில் 3 இயர்ஸ்க்கு மேல ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்றப்பயே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நாலேஜ் வந்து பேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கணும்னு நினைக்கிறப்ப ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். நான் இல்லைன்னு சொல்ல, ஏன்னா பர்சனலாவே என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி கிளியர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் வந்து நிறைய பேருக்கு ஆயிருக்காங்க. அது போக டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 வந்து பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிளியர் பண்ணிருக்காரு. அவரோட பர்சனல் ஒப்பீனியனே வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி படிக்கிறன்றப்ப டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 வந்து பாத்தீங்கன்னா அவர் ஈஸியா கிளியர் பண்ணி இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பொசிஷன் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு குரூப் 1 பொசிஷன்ல. ஸோ ஹீஸ் எ லிவிங் எக்ஸாம்பிள். அதுக்காக என்ன சொல்றேன்னா, நீங்க யூபிஎஸ்சி மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும் அவசியம் கிடையாது. நீங்க ஆரம்பிக்கிறப்பே வந்து இல்ல என்னோட பொசிஷன் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் ஆக போறேன்ற பட்சத்துல நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்தே படிக்கலாம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கிளியர் ஆகிற ஆளுமே பாத்தீங்கன்னா ஒரு 8 to 10 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஆகி ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் ஆக போறாங்க. யூபிஎஸ்சி சிஎஸ் டைரக்ட் ஆயிடுவாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் மூலமா பாத்தீங்கன்னா 8 to 10 இயர்ஸ் ஆகும், ப்ரொமோஷன் மூலமா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிடுவாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 80% சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா சிமிலரா தான் இருக்கும். ஆனா எந்த இன்ஸ்டியூட்டுமே வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சிக்கு தனியா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தனியா தான் எடுப்பாங்க தவிர சேர்ந்து எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க காசு பார்க்க முடியாது. ஆனா நம்ம இன்ஸ்டியூட் அப்படி கிடையாது. நம்ம இன்ஸ்டியூட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஆன்லைன், சிவகாசியில இருந்து நம்ம இயங்குறோம். இல்ல டைரக்டா வந்து டவுட் கிளியர் பண்ணணும், நாங்கள் ஸ்டடி கால் வேணும்னாலும் நீங்க தாராளமா நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வரலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அது போக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா அவங்களுக்குன்னு ஒரு ஷெடியூல், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் ஷெடியூல். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செமஸ்டர் எக்ஸாம்ஸ் இருக்கும், அடுத்து இன்டர்னல்ஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் தான் பார்க்க முடியுன்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கோர்ஸ் வந்து ஸ்பேன் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி டெய்லி வந்து ஒரு கிளாஸ், அது போக எப்போ வந்து அவங்க கிளாஸஸ் வேணான்றப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி செமஸ்டர் எக்ஸாம் முன்னாடி கிளாஸஸ் இல்லாத மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு செப்பரேட் ஷெடியூல்ல போகும். ஃப்ரெஷ்ஷா பாஸ் அவுட் ஆனவங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கும் பாத்தீங்கன்னா செப்பரேட் ஷெடியூல் இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா நம்ம பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 லேக்குள்ள தான். அது என்ன அமௌண்ட் என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயிலா என்கிட்ட ஃபோன் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க, இல்லை இந்த நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்க எவ்வளவு அமௌண்ட் என்னன்றதை சொல்லிடுறோம். எங்களோட சாம்பிள் கிளாஸஸ் பார்த்துட்டே வந்து பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா ஜாயின் பண்ணலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா கோச்சிங் இன்ஸ்டியூட் வந்து கொடுக்குறோம். கைடன்ஸ் முழுக்க முழுக்க ஃப்ரீ. நீங்க என்ன டவுட்னாலும் ப்ரிலிம்ஸ் யூபிஎஸ்சி பத்தி எங்ககிட்ட டேரக்டா வந்து கேட்கலாம். நாங்க அதுக்கு எதுக்குமே சார்ஜ் பண்ண மாட்டோம்.
ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டாஃப் இந்த மாதிரி மென்டர் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டேன். நீங்கள் அது மாதிரி படக்கூடாதுன்றது என்னோட ஆசை. அஸ் சீனியராக என்னோட ஆசை. நான் ஃப்ரீயாக கைடன்ஸ் கொடுக்குறேன். கிளாஸஸ், டெஸ்ட் சீரியஸ் இந்த மாதிரி விஷயம் வேணுன்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க முடியாது. ஏன்னா எனக்கும் சில செலவுகள் இருக்கு. நான் அதுக்குன்னு டைம் ஒதுக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கிறப்ப அதுக்குன்னு ஒரு சார்ஜ் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, டெல்லி அளவுக்கு நான் சார்ஜ் பண்ண போகிறது கிடையாது. முழுக்க முழுக்க யூபிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் கிளாஸஸ் எடுக்க போகிறேன். 2-3 கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிளியர் பண்ண ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டிவேஷன் டாக்காக இங்கே டேரெக்டாக வருவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக தெரிஞ்சவங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் எடுப்பாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நெட்ஒர்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து கிளாஸஸ் வந்து ரெகுலர் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க வேலை இருக்கு, அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்க டைம்ல வந்து கண்டிப்பாக வந்து அவங்க கிளாஸ் எடுப்பாங்க. அது போக முக்கால்வாசி சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சிசாட், ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் தான் வந்து நாங்கள் கவர் பண்ணுறோம். ஆப்ஷனல் நான் கவர் பண்ணல. ஏன்னா ஆப்ஷனல் எடுக்கிறதுக்கான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நாலேஜ் பேஸ் கிடையாது. ஆப்ஷனல் மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த இன்ஸ்டியூட்ல படிச்சா பக்காவா இருக்கும்னு சொல்லிட்டு நான் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா பண்றேன். அந்த இன்ஸ்டியூட்டுக்கு போய் நீங்க ஜாயின் பண்ணி நீங்க ஆப்ஷனல் மட்டும் படிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டியூட்ல மட்டுமே எல்லா ஆப்ஷனுமே பக்காவா சொல்லி தர மாட்டாங்க. ஒரு இன்ஸ்டியூட்லயும் ஒவ்வொரு ஆப்ஷனல் வந்து ஃபேமஸ். அது என்னன்றதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துறேன். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செய்து செகண்ட் இயர், தேர்ட் இயர் படிக்கிறேன், நான் ஐஏஎஸ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா ஃபைனல் இயர் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. செகண்ட் இயர், தேர்ட் இயர்ல என்சிஆர்டி புக்ஸ் எடுத்து சும்மா நோண்ட ஆரம்பிங்க. 6th ஸ்டாண்டர்ட் புக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள்ல நீங்க அசால்ட்டா படிச்சு முடிச்சிடலாம். கிட்டத்தட்ட 10th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா 33 புக்ஸ்ல 10th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே ஒரு நாள் எடுத்தாலே அந்த ஒரு நாள் புக்கை முடிச்சிடலாம். 11th 12th தான் கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ அதை நம்ம பேஸ் பை பேஸா ஒரு புக் எடுத்தா 1 வீக்ல 2 வீக்ஸ்னு டைம் எடுத்து கூட நம்ம பதறாம கிளியர் பண்ண முடியும். ஸோ நீங்க எந்த ஒரு டவுட் இருந்தாலும் எனக்கு தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். செகண்ட் இயர், தேர்ட் இயர் படிக்கலாம், இல்லை நான் இன்ஸ்டியூட்ல சேர விரும்புறேன் அப்படின்னாலும் நீங்க எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான வசதிகள் என்னன்றதை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்க பேரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கூட இதுதான் உங்களுக்கு விருப்பன்றதை நீங்க தைரியமா வந்து தெரிவிக்கலாம். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் வந்து எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அழகான சுவாரஸ்யமான யூபிஎஸ்சி சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக நான் சொல்றேன். ஸோ அது வரைக்கும் நன்றி.